ஒரு போட்டி வைக்கின்ற பொழுது நாம் அதை எப்படி அவன் நன்றாக பாடுகிறார்களா, சுமாராக பாடுகிறார்களா, இல்லது இப்பொழுதுதான் துவக்க நிலையில் இருக்கிறார்களா, இவர்களுக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். போட்டிகள் வைக்கின்ற பொழுது அவர்கள் மேல்நிலைக்கு செல்வதற்காக எடுத்து செயல்படுவதற்கு காரணமாக இருக்கும். எனவேதான் இது போன்ற போட்டிகளை நாம் நடத்தி வருகிறோம். ஒரு காலத்தில் திருவிளக்கு வழிபாடு என்பது ஒவ்வொரு ஊராக நடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இன்றைய தினம் திருவிளக்கு பூஜை எல்லா ஊர்களிலும் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகிறது. அதுபோல நம்முடைய இந்த பஜனை நிகழ்வுகளும் ஒவ்வொரு ஊர்களிலும் சாதாரணமாக நடக்க வேண்டும். சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த பஜனையிலே கலந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இறைவனை பற்றி பாட வேண்டும், துதி பாட வேண்டும், திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மூலமாக இந்த இந்து மதம் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர்விட்டு வளர்வதற்கு வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இது எல்லா ஊர்களிலும் சென்றடைய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வசந்தா சரவணன். நான் இந்த ஊருக்கு 1991 வந்தேன். வந்ததுல இருந்தே சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டி வச்சு அவங்களுக்கு பஜனை பிராக்டிஸ் கொடுக்கறது நல்ல லெவல்ல, அதாவது ஆன்மீகத்துல அவங்க வந்தாதான் அவங்களுடைய அந்த அந்த டீனேஜ்ல அவங்களுடைய பார்வை வேற திசையில போகாம இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஆண்களையும் பெண்களையும் அந்த ஒரு டீனேஜ் குழந்தைகளை எல்லாம் கூட்டி வச்சு பஜனை பிராக்டிஸ் கொடுப்போம். நாங்க இன்னைக்கு பொத்தேடி ஊர்ல இருக்கக்கூடிய பஜனை குழு எந்த ஊர்ல போய் பாடினாலும் ஒரு சிறப்பான ஒரு பஜனையா இருக்கும். ஆண்கள் குழுவா இருந்தாலும் சரி, பெண்கள் குழுவா இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு ராக தாளத்தோட ரொம்ப அழகா பாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பயிற்சியின் மூலமா எங்க ஊர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம சிவசக்தி மாதர் சங்கம் ஒவ்வொரு மாசமும் திருவிளக்கு வழிபாடு ஆலயத்துல பெரிய லெவல்ல நடத்துவோம். கோயில்ல உள்ள பணிகள் மட்டும் இல்லை, இதான் பாருங்க, அம்மன் கோயில்ல கார்த்திகை மாதம் 30 நாட்கள் நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளையும், மார்கழி மாசம் அதிகாலையில அதாவது பாவை நோன்பு நிகழ்ச்சி, அங்க திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை படிச்சு அவ்வளவு பெண்களும் அதிகாலையில நீராடி பிரம்ம முகூர்த்தத்துல இனி மார்கழி மாசம் இன்னும் 2 நாளையில தொடங்க இருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே படிப்பாங்க. இதுக்கெல்லாம் நானும் திருமதி லட்சுமி ஐயாவும் என் பேரு வசந்தா சரவணன். நாங்க இதுக்கு ஊக்கப்படுத்தி மக்களை எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பஜனை போட்டியை நடத்துறதுக்கு நாங்க ஆசைப்பட்டதுனால நடந்திருக்கு. இந்த பஜனை போட்டியை பொறுத்தவரையிலும் மாவட்ட பஜனை போட்டி நடத்துறதுக்கு எங்களுக்கு, ஏன்னா நாங்க பஜனை போட்டியில கலந்துருக்கிறோம் நிறைய ஊர்களில். அங்க நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல பார்க்கும் பொழுது மண்டைக்காட்டுல நடக்கக்கூடிய அளவுல நம்ம ஊர்லயே நடக்கணும், பெரிய லெவல்ல நடக்கணும்னு சொல்லி நாங்க ஆசைப்பட்டோம். ஆசைப்பட்டுதான் நம்ம மகேஷ்ஜிட்ட சொல்லி, இந்த தலைவர்கிட்ட சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு இது பண்ணோம். அந்த பஜனை போட்டியை பொற்றையடியில இது ஒரு வரலாற்று சிறப்பு இடமாக்கும். மருந்துவாழ்மலை அருகில் பக்கத்துல இருக்கக்கூடியது வரலாற்று சிறப்பு மிக்க ஆஞ்சநேயர் எடுத்து வந்த சஞ்சீவி மலைன்னு சொல்லக்கூடிய மருந்துவாழ் மலை. இந்த மருந்துவாழ் மலை ஒரு சிறப்பு இந்த ஊருக்கு. இது பாரம்பரியமாவே இந்த மருந்துவாழ் மலை இங்க இருக்கு, சிறப்பு உண்டு. இங்க கார்த்திகை தீபத்து அன்னைக்கு நிறைய பேர் குடங்குடமா, அதை என்கிட்ட வீடியோஸ் இருக்குது, கொண்டு போய் அங்க இப்போ ஒரு 50 குடங்கிட்ட மலையில இருக்கு எண்ணெய் கொண்டு போய் அந்த பெரிய ஒரு தொட்டி இருக்கு மேல, அதுல தீபம் இப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியா அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு எங்க ஊர்ல நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனாலதான் இந்த கார்த்திகை மாசத்துல இந்த பஜனை போட்டியை நடத்தணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். இது ஒரு ஆன்மீக மாசம் இல்லையா, இது கார்த்திகை மாசம், அதனால நடத்திருக்கிறோம். இந்த பொற்றையடிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அதாவது இந்த ஊர்ல முன்னாள் எம்பி, இந்த இந்து முன்னணியுடைய முதல் தலைவர் தான்லிங்க நாடார் பிறந்த ஊர் இது. அவருடைய சமாதி இங்க பக்கத்துலதான் இருக்கு. நினைவு நாளும் சரி, பிறந்த நாளும் சரி இங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல இந்த ஒரு பஜனை போட்டி நடத்தணும்னு நாங்க ஆசைப்பட்டு முதல்ல இப்போ நடத்திருக்கோம். இந்த பஜனையை இந்த ஊர் மக்களும் சரி, நிர்வாக குழுவும் சரி, மாதர் சங்க உறுப்பினர்களும் நல்ல ஒத்துழைப்பு தந்ததும் பேர்ல தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமா நடந்து சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு.